ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அந்த டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் இறால் தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் கூட நல்லா நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை. வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இது கூட தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இறாலில் உள்ள இனிப்பு டேஸ்ட் தெரியாமல் இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்த அளவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இறால் வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒயிட் கலருக்கு மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இறாலில் அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இறால் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் 1 சில்லுக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இறால் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலருக்கு மாறி வந்துடும். இதிலேயே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்ஸி ஜாரை ஒரு தடவை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விடலாம். இறால் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல மணக்க நல்ல காரசாரமாக இறால் தொக்கு ரெடியாகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா அடியோடு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.